தமிழக பாஜக மாநில உயர்மட்ட குழு கூட்டம் தொடங்கியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த ஸ்ரீ சந்தோஷ் வழங்க கேட்கலாம். ஸ்ரீ சந்தோஷ், பாஜகவின் இந்த மாநில உயர்மட்ட குழு கூட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அச்சிராஜா தலைமையில் இந்த உயர்மட்ட ஆலோசனை குழு கூட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் மற்றும் மேலிட இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வானதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோரும், அது மட்டுமல்லாமல் நாராயணன் திருப்பதி, விபி துரைசாமி, கரு நாகராஜன், வினோஜ் பி செல்வம் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கின்றனர். குறிப்பாக மேல் படிப்பிற்காக, அரசியல் சார் படிப்பிற்காக வெளிநாடு சென்றிருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வருகின்ற 28ஆம் தேதி தமிழகம் திரும்ப இருக்கக்கூடிய நிலையில் அவரை வரவேற்பது தொடர்பாகவும், அதே போல கடந்த 3 மாதங்களாக தமிழ்நாட்டில் வழிகாட்டு குழு செயல்பட்டு வந்த நிலையில் குழுவினுடைய செயல்பாடுகள் குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்க இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் பாஜகவினுடைய உட்கட்சி தேர்தல் தொடர்பாகவும் இதில் விவாதிக்க உள்ளதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. மேலும் கடந்த 2 மாதங்களாக நடைபெற்ற உறுப்பினர் சேர்க்கை குறித்தும் விவாதிக்க இருக்கின்றனர். தமிழக பாஜகவில் தற்போது வரை எவ்வளவு உறுப்பினர் சேர்க்கை நிறைவு பெற்றிருக்கிறது, எத்தனை சதவீதம் கூடுதலாக உறுப்பினர்கள் கட்சியில் இணைந்துள்ளனர், மேலும் கிளை கழகத்திலிருந்து பாஜக வலுப்பெற்றுள்ளதா என்பது குறித்து இந்த உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக பார்த்தோம் என்றால் 1 கோடி உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான அந்த இலக்கு என்பதும் தேசிய பாஜகவிடமிருந்து அறிவுறுத்தல் என்பதும் கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது வரையிலுமே குறைவான உறுப்பினர் சேர்க்கை என்பதுதான் தமிழக பாஜகவில் நிகழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கான முன்னெடுப்புகள் எப்படி இருக்கிறது குறித்த விவாதங்கள் என்பதும் தொடர்ச்சியாக எழப்பட்டிருக்கின்றது. அண்ணாமலையினுடைய வருகையின் போது அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த வரவேற்பிற்காக காவல்துறையினரிடம் அந்த அனுமதி என்பது பெறக்கூடிய கால தாமதம் என்பதும் நீட்டித்து இருப்பதால் அதற்கான தீர்வு குறித்த பல்வேறு கட்ட விவாதங்கள் என்பதும் இந்த உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டத்தில் நடைபெற இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராம்குமார். ஸ்ரீ சந்தோஷ், தகவலுக்கு நன்றி.